தேவி நாராயணீயம் 14ஆம் தசகம் சுதர்சன கதை பரத்வாஜாசிரம பிரவேசம். கோசல தேசத்தில் சூரிய வம்சத்தில் துருவசிந்து என்னும் அரசன் தர்மாத்மாவாகவும் சத்தியசந்தனாகவும் வர்ணாசிரம தர்மத்தை தானும் கடைபிடித்து மற்றவர்களையும் அவருடைய தர்மத்தை கடைபிடிக்கும்படி செய்பவனாகவும் இருந்து கொண்டு அயோத்தியை எல்லா வளங்களுடனும் அரசாண்டு வந்தான். கலிங்க நாட்டு அரசனான வீரசேனன் மகளான மனோரமாவையும் உஜ்ஜயினி நாட்டு ராஜாவான யுதாஜித் என்பவரின் மகளான லீலாவதியையும் மணந்து கொண்டு இரு மனைவியருடனும் எந்தவிதமான பிரச்சனைகளும் இன்றி சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்து வந்தான். சில காலம் இப்படி சந்தோஷமாக செல்ல லீலாவதிக்கு சத்ருஜித் என்னும் மகனும் மனோரமாவிற்கு சுதர்சனன் என்னும் மகனும் பிறந்தனர். ஒரு நாள் வேட்டையாடுவதில் மிகுந்த ஆர்வமும் ஆசையும் கொண்ட துருவசிந்து காட்டிற்கு வேட்டையாட சென்றபோது ஒரு கொடிய புலியினால் தாக்கப்பட்டு அதன் நகத்தால் கீறப்பட்டு மரணமடைந்தார். துருவசிந்து மரணம் அடைந்ததும் யாருக்கு பட்டாபிஷேகம் செய்வது, சுதர்சனனுக்கா அல்லது சத்ருஜித்திற்கா என்று அனைவரும் யோசிக்கும் பொழுது குலகுருவான வசிஷ்டரும் மந்திரிகளும் தர்மபத்னியான மனோரமாவின் புதல்வன் அரசனுக்குரிய நல்ல சாந்த குணமும் நல்ல ரூபமுடையவனாக இருப்பதால் சுதர்சனனே பட்டத்திற்கு உரியவன் என நிச்சயித்தனர். இந்த நேரத்தில் லீலாவதியின் தந்தையான உஜ்ஜயினிக்கு ராஜாவான யுதாஜித்தும் மனோரமாவின் தந்தையான கலிங்க ராஜாவான வீரசேனனும் தத்தம் பேரன்களுக்கு பட்டம் கட்ட நினைத்து அங்கு வந்து சேர்ந்தனர். தர்மபத்னியின் குமரனாக இருந்தாலும் சுதர்சனன் ஒரு அப்பாவி. அவனின் சாந்த குணம் அரசாட்சிக்கு ஏற்றதல்ல. அதனால் மூத்தவனான தன் பேரன் சத்ருஜித்திற்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று யுதாஜித்து கூறுகிறார். இதை கேட்டவுடன் மனோரமாவின் தந்தை வீரசேனன் எப்படி பேசாமல் இருப்பார்? மூத்த மனைவியான தர்மபத்னியான என் மகளின் மகனான சுதர்சனனே ராஜா ஆக தகுதி உள்ளவன் என்று கூறுகிறார். இருவரும் இதை விவாதித்து முடிவில் இருவரும் யுத்தத்திற்கு தயாராகினர். யுத்தத்தில் ஒரு பக்க வீரர்களும் சண்டையிட்டு பலர் மாண்டு போனார்கள். போரின் முடிவில் யுதாஜித்தின் வாளுக்கு வீரசேனன் பலியாகி மரணம் எய்தினான். வீரசேனன் மரணமடைந்ததும் சத்ருஜித்திற்கு பட்டம் கட்டப்படுகிறது. இருந்தாலும் அவன் பாலகன் அல்லவா, அதனால் அவன் பாட்டனாரான யுதாஜித்து ராஜ்ய பரிபாலனம் செய்கிறார். கோசல நாடு சகல சம்பத்துகளும் நிறைந்தது. ஒரு சொர்க்கம் போல் இருக்கும் ஒரு ராஜ்யம். அதை ஆள்பவன் இப்பொழுது ஒரு பாலகன். அதனால் யுதாஜித்தை கேள்வி கேட்க யார் இருக்கிறார்கள்? தன் இஷ்டப்படி ராஜ்யத்தை ஆண்டு வருகிறான் யுதாஜித்து. யுதாஜித்து தான் நினைத்ததை அடைந்தான். கோசல ராஜ்யத்தை ஆளத் தொடங்கினான். ஆனால் மனோரமாவிற்கு கவலை வந்துவிட்டது. தன் தந்தையும் யுத்தத்தில் இறந்து விட்டார். நமக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை. முன்பு நம்மை ஆதரித்த மந்திரிகள் கூட இப்போது யுதாஜித்தை ஆதரிக்க தொடங்கிவிட்டனர். இவர்களால் தனக்கும் தன் மகனுக்கும் எந்த நேரமும் துன்பம் வரலாம். நமக்கு இந்த கஷ்டம் தெய்வாதீனமாக வந்துவிட்டது. இதை நினைத்து நினைத்து கவலைப்படுவதில் எந்த உபயோகமும் இல்லை. எப்படியாவது தன்னையும் தன் மகனையும் காத்து கொள்ள வழி தேட வேண்டும் என்று ஆலோசிக்கிறாள். நம்பிக்கைக்கு பாத்திரமான விதள்ளன் என்னும் ஒரு மந்திரியை அழைத்து யோசனை கேட்கிறாள். அவரின் யோசனைப்படி தன் பிதாவின் ராஜ்யத்தை பார்க்க போவதாக பொய் சொல்லிவிட்டு தன் மகனுடன் காட்டு வழியாக போகிறாள். அங்கு சில கள்வர்களால் வழிமறிக்கப்பட்டு இருந்த சில ஆபரணங்கள், பணம் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறாள். மனம் வருந்தி அழுகிறாள். எப்படியாவது தப்பிக்க வேண்டுமே என்று ஒரு நதிக்கரையில் ஒரு படகை பிடித்து கங்கை கரையை அடைகிறாள். பின் அங்கிருந்து திரிகூட பர்வதம் அடைந்து பரத்வாஜ ஆசிரமத்தை அடைகிறார். மனோரமா எந்த காரியத்தை நினைத்து புறப்பட்டாலோ அது நடந்தது. பரத்வாஜர் ஒரு சிறந்த தபஸ்வி, மிகுந்த இரக்க மனம் கொண்டவர். அழுது கொண்டும் பயத்தினால் மனமும் நடுங்கிக் கொண்டிருக்கும் மனோரமாவிடம் சகல விபரங்களும் அறிந்து கொள்கிறார். அம்மணி, கவலையை விட்டு விடுவீர்களாக. இங்கு நீங்கள் சுகமாக பாதுகாப்பாக இருக்கலாம். உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. உங்கள் குமரன் மீண்டும் அரசனாவான். இதில் சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு இனி துன்பம் வராது என்று ஆசீர்வதித்தார்.
விதள்ளன் மீண்டும் ராஜ்யம் திரும்பினார். ஒருவனுக்கு வியாதி விரோதி இரண்டும் ஒன்று போலத்தான் இருக்கும். வியாதி இருந்தாலும் அல்லது விரோதிகள் இருந்தாலும் உடனே நிவர்த்திக்க வேண்டும். இல்லை என்றால் அது மிகுந்த துன்பத்தை தரும். யுதாஜித் மனோரமாவையும் சுதர்சனனையும் எதிரிகளாக நினைக்கிறான். சில காலம் சென்று இவர்கள் ராஜ்யத்தை மீண்டும் அபகரிக்க முயற்சி செய்வார்கள். அதனால் கஷ்டம் வரும். அவர்களை கொன்று விடுவதே நல்லது என்று முடிவு செய்கிறான். அவர்கள் இருக்கும் இடம் தேடி அலைகிறான். பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருப்பதை அறிந்து கொள்கிறான். யுதாஜித் வருவதை அறிந்து கொண்ட மனோரமா யுதாஜித் என்ன செய்வானோ என்று மிகவும் பயப்படுகிறாள். அப்பொழுது அங்கு வந்த யுதாஜித்திடம் யாரும் இங்கு வரவில்லை என்று முனிவர் கூறுகிறார். உண்மையை சொல்லாவிட்டால் பலாத்காரமாக அவர்களை கொண்டு செல்வேன் என்று மிரட்டுகிறான். என்னை சரணடைந்தவர்களை நான் உன்னோடு அனுப்ப மாட்டேன். முன்பு விஸ்வாமித்திரர் எப்படி பசுவை வசிஷ்டரிடமிருந்து அபகரித்தாரோ அப்படி உனக்கு சக்தி இருந்தால் அழைத்து கொண்டு போ என்றார் பரத்வாஜர். யுதாஜித் மந்திரிகளிடம் ஆலோசனை கேட்கும் பொழுது அவர்கள் முன்பு விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருந்த பொழுது வசிஷ்டரிடம் காமதேனுவை அபகரிக்க முயற்சி செய்து முடிவில் க்ஷத்ரிய பலத்தை விட தபோபலம் மிகுந்த சக்தி உடையது என அறிந்து தானும் கடின தவம் செய்து பிரம்ம தேஜோ பலத்தை அடைந்தார். எனவே நாம் இவரை பகைத்து கொள்ளலாகாது. பெண்ணான மனோரமாவாலும் பணம் பலமில்லாத சுதர்சனாலும் எந்த ஆபத்தும் வராது என்று கூறினார்கள். யுதாஜித்தும் தன் கோபம் தணிந்து பரத்வாஜரை வணங்கி தன் நகரம் போய் சேர்ந்தான். மனோரமாவிற்கும் சுதர்சனனுக்கும் அபயம் தர பரத்வாஜர் இருந்தார். யுதாஜித் என்கின்ற கொடியவனான சம்சார சாகரத்திலிருந்து காப்பாற்றினார். தாயே, நான் இந்த சம்சாரத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு யாரும் இல்லை. நீ மட்டுமே துணை. நான் உன் பாதத்தில் சரணடைகிறேன். என்னை ரட்சிக்க வேண்டும் என்று இந்நூலின் ஆசிரியர் அன்னையை வேண்டிக் கொள்கிறார். 14ஆம் தசகம் நிறைவடைந்தது.